நினைக்காத, எது வேணாலும் பேசு. நான் பேச தயாரா தான் இருக்கேன். எந்த வார்த்தை வேணாலும் பேசு. செமிக்காம போக மாட்டேன். எது செமிக்குதோ நான் தின்ன செமிச்சாலும் வாதி பிரதிவாதி. ஆமா, வாதி பிரதிவாதி. வாதி பிரதிவாதியா? என்ன வாதி? வாதி பிரதிவாதி என்ன? என்ன நீங்க பேசணும், நீங்க கேட்கணும். நான் கேட்கணும், நான் பேசணும், நீங்க கேட்கணும். நான் பேசி நானே கேட்பேன். இல்ல, நீங்க பேசுறப்ப நான் பேசக்கூடாது. நீங்க பேசணும். ஒருத்தங்க நீங்க பேசும்போது நான் கூட பேசுறேன். அந்த பேச்ச ஏதாவது அர்த்தம் இருக்கா? அப்ப என்னதான் நீங்க பேசும்போது நான் கேட்கும்போது இது தேவையான வார்த்தையில எனக்கு போடுற ஊரே பாப்பாம்பட்டி இல்லையா? அந்த ஊர் நாடகத்துக்கு போறேன். இல்ல, நீ தேவையில்லாம பேசும்போது அந்த பேச்சுக்குள்ள நான் தான் சொல்லணும். உன்னை அங்கே போட்டு சொல்ற வார்த்தை தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்த எனக்கு தேவையா? நேத்து புறா மகமாயிய பார்த்துட்டு நல்ல இதிகாசம் எல்லாம் பொளந்து ஓட்டு போட்டு இருக்கறேன். நான் வந்து அனாதை பிள்ளை மாதிரி வந்தேல கத்திட்டேன். ஒருத்தன் பேசணும். நான் என்ன நம்ம பேசணும். வரணும். ஏன் வரணும்? நான் போறேன். எதுக்கு வரணும்? என் மாமியா வயசுக்கு வந்து அங்க போறேன். நான் அதை விட்டு நான் போற வேண்டிய இடத்துக்கு போனா அது சிறப்பா இருக்கணும் என்பதற்காக நான் போய் அங்க இது கட்டணும், குச்சி விட்டு கட்டணும். மாமியாக்கு குச்சி கட்டுற மருமையை நீதாடா. மாமியா வயசுக்கு வந்து நான் சொன்னேன், மாத்தி சொல்லிருப்பேன் போல இருக்கு. பேசுறப்ப குறுக்க ஒரு பேசாமையா? யார் பேசுறது? யார் பேசுறது? சொல்றத முதல்ல நல்லா காதுல வாங்கி பேசணும். அதுக்காக தான் திருவள்ளுவர் சொன்னார் பாத்தீங்களா, செல்வத்துள் செல்வம் செல்வத்துல எல்லாம் என் தலைன்னு சொல்லியிருக்காங்க. தெரியாமல தலை, எல்லாம் நம்மளுக்கு தெரியும் தலை. தலை சும்மாலாம் ஒருத்தர் பேசாமல பேச மாட்டாங்க தலை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் இருக்காங்க. நான் பேச நீ பேச பேசி முடியும். உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியுங்க. உள்ள உட்காந்து பியா திங்கிறாங்க, அதை தின்றா நீ சொல்லுவேன். நான் கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? அப்பத்தான் நான் வெளிக்கிருக்கே போறேன். போய் பேண்டுகிட்டு இருக்கேன், பியா தின்னுறாங்களே. இங்க பார், மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை நேசித்து பார். அதத்தை நான் சொல்றேன்டா. நான் சொல்லி முடிச்சிட்டேன். உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் தெரியும். தெரியாது நான் சொல்றது நீ சொல்ற கூட்டி வரல. நீ தனியா பேச. ஐயோ ஐயோ, பெருமாள் ராஜா அரிச்சு கோர்த்து அண்ணாமலையின் பேர் வச்சிருவாப்ல. இருக்கிற பப்புல காலி எல்லா விஷயமும் தெரியும். இப்ப நான் இத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் முழிச்சு உட்காந்து எதுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க? 10 நிமிஷம் ஆனாலும் ஒட்டப்பம்பட்டி ஆளை காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி கை தட்டுங்க. உண்மையா இல்லையா? இந்த ஆள் இருக்கு அங்க வச்சிருக்கேன். இங்க பாரு, எந்த எந்த காரணத்தை கொண்டு நினைக்கிறேன் நடக்க. இங்க பாரு, சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயம் பேசாம இருன்னு இருக்காங்க. பேசாம இருன்னு அடி ஆள் இருக்கு வச்சிருக்கோம்ல. கை தட்டுங்க. நான் பேசுறேன். இங்க பாரு, எதுவுமே பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. அப்ப நல்லா பேசுனேன். நான் என்ன நல்லா பேசுறேன், நல்லதே பேசுறேன். எல்லாமே எனக்கு பேச தெரியும். இருந்தா நாள் ஒரு போனா 4 பேர் பாட சொல்லணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய அப்பர் சுந்தர மார்க்க திருவையான சம்பந்தம் இருக்குன்னா இந்த 4 பேர் பாடல போன என்ன மாதா பிதா ஸ்க்ரூ டிரைவர்ல போட்டு அடிச்சாங்க. ஏன்னா நான் பேசுறப்ப நீ பேசிட்டு இருக்க. எல்லாம் படிச்சிட்டு படிக்காம எங்க வந்திருக்க? அப்ப நான் பேசல நீ பேசினா அப்ப நான் எதுக்கு தான் வந்திருக்கேன்? அதுதான் எனக்கு தெரியல எதுக்கு வந்தேன். பேசாம மடிக்கல படுத்து கிடக்க வேண்டியானே. இங்க பார், கட்டது கை மண்ணல போய் உலக உட்டகளை இன்னும் சரஸ்வதியே படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரஸ்வதிக்கு வாத்தியார் யார் தெரியுமா? அவர் தான் ஹயக்கிவர். குதிரை முகத்தோட மனித உடலோட இருக்கிற ஒரே ஆசிரியர் யாருன்னா அவர் தான் சரஸ்வதிக்கு ஆசிரியர். ஏன்னா நீ பாட்டுக்கு பேசிட்டு அப்புறம் நான் என்னத்தை தாண்டா பேச முடியும்? என்னத பேச? நான் பேசுற போற நீ பேசுவ எல்லாம் அப்படி பேசாதீங்க. அவ்வளவு ஆதாரமா சொல்றாப்ல. இல்ல அலேஷனே நீ வெத்தலை போடு. இல்ல போனா 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 நமக்கு யார் தேவை? நான் ஒரு ஆள் போதும். செம்பு உளுகுண்டு வாழ்வார வர மற்றவங்களுக்கு பிள்ளைகள் தொழில் வாயா. ஏன் பயப்படுற? வாயா, நீ செய்ய முடியாது. வாயா, மற்ற ஆள்கிட்ட வேணா ஓட்டலாம், நம்மள்ட்ட ஓட்ட முடியாது. எல்லாம் இல்லை மற்ற ஆள் இந்த டமுக்கா வருவாங்க, அவங்கள்ட்ட போட்டு எல்லாம் அடிச்சு கிளப்பிட்டு போயிடுறது. நம்மள்ட்ட நான் சிரிப்பேன் இங்கே ஆள் பார்க்க தான் அப்படி இருப்பேன். கேட்டு பாரு, நாங்கள் அடி வாங்காத ஏரியா கிடைச்சி, இது அடி கொடுக்காத ஏரியா கிடையாது. அதற்கு தக முடிஞ்சு சொல்லிட்டேன். கைதட்டியா அந்த அக்கா எல்லாரும் தட்டுங்களை என்னென்ன பேசாமல் இருக்க? தம்பி இப்படி பேசிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், தட்டாமல் இருக்கேன். யார் கைதட்டலையோ துப்பாய் தூமலை ஒருத்தரும் ஒற்றை திருக்குறள் தான். அப்ப நான் என்ன பேசினா நீ பேசுவ அப்படிதானா? சரி, அப்பான்னு சொல்லியா? அப்பா இது தெரியாது. அம்மான்னு சொல்லியா? அம்மா.
அண்ணேன்னு சொல்லியா? அண்ணே என்ன மாட்டேங்கிற நீ என் பக்கமா அவர் பக்கமா? யாராரு பச்சை சட்டை போட்டு என்னை கிண்டல் பண்றாங்களோ ஐயனாரு நல்லா வச்சு காப்பாத்து. என்னடா சமைக்கிற? என்ன சமைக்கிற? அண்ணன் சொல்லியா? அண்ணே, தம்பி, அக்கா, தங்கச்சி, அத்தை, மாமா, சித்தப்பா, சின்னம்மா, தட்டிட்டா தாத்து தூது ஊதித்தி தத்துதி துத்தி துதைத்து துதை தாத்து தித்திட்ட தித்திட்ட தாத்து தித்திட்ட தட்டா தாத்து. ஏய் சொல்றா. ஏய் அப்படி கெட்ட வார்த்தை பேசுற. யாரு? நான் பேசுறப்ப நீ என்ன பேசுற? அப்படி கெட்ட வார்த்தை. என்ன தட்டிட்டா தாத்து தர்த்தில போட்டு துருத்தி புடிச்சிக்கற? யார பார்த்து புடிச்சிக்கற? நான் ஒரு நேரம் புடிச்சே போட்டு. அது அப்படி இல்லடா. நீ தர்த்தி புடிச்சில. என்ன பண்ணா கிறுக்கு புடிச்சு பாத்தீங்களா? தட்டிட்டா தாத்து தூது தத்துதி துத்தி துதைதி துதை தாத்து புடிச்சத போயா. யார பார்த்து புடிச்சிக்கற? டேய் நான் என்ன சொல்றேன்? அவர் அம்புடி கெட்ட வார்த்தை பேசுறாரு. டேய் நான் அவனுக்கு இழுத்துருச்சு பாரு. என்னடா அப்படி சொல்ற? நான் சொல்றது அப்படி இல்லடா. தட்டிட்டா தாத்து அந்த துருத்தியை விட்டு வேற ஏதாவது சொல்லியா? இப்ப புரியுதா? அம்புடி அப்ப நான் சொல்றதெல்லாம் உன்னால சொல்ல முடியாது. இல்ல நீ கெட்ட வார்த்தை சொல்லுவே. நான் சொல்றதெல்லாம் உன்னால சொல்ல முடியாது. இல்ல நீ வேற சொல்லு. இப்ப தெரியுதுல சொல்ல முடியாதுல உன்னால. நீ வேற சொல்லு. அப்படி சொல்லியா? வேற சொல்லியா? கேள்வி கேட்டா பதில் சொல்லுவியா? எந்த கேள்வி வேணாலும் கேளு. கேள்வியோட பதில் சொல்லுவேன். எந்த கேள்வி? எப்படி கேள்வி கேட்கலாம்? எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவேன். பதில் சொல்லுவீல? ரெடியா இருக்கேன். ஆனா நான் பேசுற வார்த்தையை உன்னால சொல்லவே கூடாது. ஒரு வார்த்தையோட சொல்ல கூடாது. சொல்ல மாட்டேன். என் வார்த்தை எந்த வார்த்தை சொன்னாலும் நீ எந்த வார்த்தை சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்பான்னு சொன்னாலும் சொல்ல கூடாது. சொல்ல மாட்டேன். அம்மான்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேன். அத்தைன்னு சொன்னாலும் சொல்ல கூடாது. சொல்ல மாட்டேன். நான் சொல்ற வார்த்தையை திருப்பி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். கேள்வி கேட்டா பதில் சொல்வேன். சரி. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்றா? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். 2 கால் போதுமா? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஆனா நான் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்ல கூடாது. இருவாரு. என்ன கால்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்றா? ஏயா அப்புறம் 7 கால்ல சொல்ல முடியும். இப்ப புரியுதா? நீ கேள்வி இல்ல நீ கேள்விக்குள்ள பதில் அடங்கி இருக்கு. சரி விடு. பதில் அடங்காத கேளு. பச்சை பாம்பு என்ன நிறம்டா? பார்த்தா வருவேன் நல்லா வருவேன் டீயை குடிச்சுக்கிட்டு சொல்றா என்ன நிறம்? அவர்லாம் சும்மா இருந்தா அவர் கேள்விக்குள்ளே பதில் அடங்குற மாதிரி கேட்கிறாரு. அப்புறம் எப்படித்தான் பதில் சொல்றது? பச்சை பாம்பு பச்சை பூம்புன்னு வேற ஏதாவது சொல்லியா? இல்ல கேள்விக்குள்ளே பதில் அடங்கிருக்கு. கேள்விக்கு பதில் அடங்கிடல. அடங்குற கேட்டா எப்படி சொல்றது? அடங்காத கேட்டா அடக்காம இருக்கு. அண்டாரை கிழித்து விடு. பாட்டு பாடுனா எந்த பாட்டு வேணாலும் பாடு. ஆனா நான் சொல்ற மாதிரி தான் பாடுனேன். நீ சொல்ற மாதிரி பாடுவேன். தொங்குது தொங்குதுன்னு மட்டும் தான் பாடுனேன். சரி சொல்றேன். எந்த பாட்டு பாடுனா? எந்த பாட்டு பாடினாலும் தொங்குது தொங்குது. அப்படியா? மாங்காய் மரத்துல மாங்காயும் தொங்குதா? தொங்குது தொங்குது தெரியாதா? தொங்குது அப்படி தேங்காய் மரத்துல தேங்காயும் தொங்குதா? தொங்குது தொங்குது தொங்குது. வெண்டைக்காய் செடியில வெண்டைக்காய். ஐயோ எப்படியா தொங்கு நிச்சயம் அது? இப்பதான் தொங்குது வேற மாதிரி பாடியா? என்ன இப்பதானே சொன்ன நீ தொங்குற மாதிரி பாட சொன்னா நீ நிக்கிற மாதிரியா பாடிக்கிட்டு இருக்க. எவனுக்கு நிக்குது? இப்ப 40க்கு மேல செயல்பாடே இருக்க மாட்டேங்குது. இடம் எமக்கு சொந்தம். இடம் எமக்கு சொந்தம். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திலிருந்து வந்திருக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கு ஏபிஎல்லாம் ஒன்னால சொல்லி கொடுத்தாங்க. எதுக்கு அப்படி கத்துற? இடம் எமக்கு சொந்தம். எமக்கு சொந்தம் பல ஆதாரங்கள் இருக்கிறது. நான் அத்தாச்சியை வச்சிருக்கிறேன். உங்க அண்ணே அவரும் தான். எதை முதல்ல அண்ணன் வச்சிருந்தார். எதை? அத்தாச்சி. உங்க அண்ணனுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? அது அண்ணன் தம்பி 7 பேரு. அவங்க வச்சிருந்தாங்களா? ஆமா. அவங்களுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க அப்பா வச்சிருந்தாரு. எதை? அத்தாச்சியா. அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாரு, அத்தாச்சியை நான் வச்சிருந்தா ஊர்ல இது மாதிரி தப்பா பேசுவாங்க, பிள்ளை குட்டி 7 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 7 பேர்த்தையும் கொடுத்தாரு அத்தாச்சியை. உங்க அப்பாவுக்கு முதல்ல யாரா வச்சிருந்தது? அவங்க அப்பா வச்சிருந்தாரு. எதை? அத்தாச்சி. அவர் தான் சொன்னாரு, மடிச்சு வச்சா கிழிஞ்சு போயிரும், அத்தாச்சியை நல்லா விரிச்சு வைங்க அப்படின்னாரு. மானம் கட்ட விடுமாடா? அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அத்தாச்சி எத்தனை பேர் வச்சுக்குவியா? நீ சொல்றது இடத்தோட அத்தாச்சியா? இடத்தோட அத்தாச்சி. அத்தாச்சி இட்டு போடுறா. கஷ்டத்தை போற வள்ளினம் யாரில் வரல. கஷ்டத்தை போற வள்ளினம் அதான் யாரில் வரல. எனக்கு தான் வரலையா போட்டு நம்மள வள்ளினம் வள்ளினம் விடணும். ஆமா. இந்த இடம் எமக்கு சொன்னா இடத்து பேர் தெரியுமா? என்ன? வேலிமலைச்சால். இடத்து பேரு வேலிமலைச்சாரல். முனிவர்கள் வேலி நிறுத்த வேலிமலைச்சால். அதானே இடத்து பேர் சொன்னீங்க? வேலிமலைச்சாரல். அறிவட்ட முட்டாப்பைய ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டீங்க.
வேலிமலைச்சாமி பேர் வர காரணம் முனிவர்லாம் சேர்ந்து யாகம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவாங்க, அதனால தான் வேலிமலைச்சாரன் பேர் வந்துச்சு. அப்படி சொல்லுங்க. இடத்து பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சாரன். திருட்டு நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். தெளிவா சொல்றீங்க. இப்ப நீ என்னை பாராட்டே இல்ல திட்டுறியா? பாராட்டேன், உங்களை பாராட்டேன். இல்ல நீ திருட்டு நாயங்கிற கம்முனாடி பேலங்கிற இல்ல அப்பெல்லாம் நீ வந்து இது அத்தாச்சி வச்சிருக்கா நீ கேக்குற, அதுக்கு முன்னாடி தொங்க சொல்லி நிக்க வச்சு பாட்டு பாடுற. அப்புறம் என்னடா வேற மாதிரியா பச்சை பாம்பு என்ன நேரம்னு கேக்குற, என்னைய பார்த்தா கிறுக்கு கிறுக்கு பையன் மாதிரி. இடத்து பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சாரன். அறிவட்ட நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேன். அருமையா பேசுறியா? வேலிமலைச்சாமி பேர் வர காரணம் இந்த முனிவர்லாம் சேர்ந்து நவுடி நவுடி ஒப்பாரி வச்சு ஓடு ஓடு அலையில ஓம் தார நம்ம ஓம் தார ஆசி பேதா வேலிமலைச்சாரன். பெரிய பேர் மாதிரி பேசுறீங்க. அண்ணன் யாருன்னு சொல்லியா? அண்ணன் யாருன்னு சொல்றா? தம்பி யாரு சொல்லுங்க. அண்ணனுக்கு நான் தான் தம்பி, தம்பிகளுக்கு நான் தான் அண்ணன். போட்டியா? இல்ல இல்ல, நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம். நாங்க மொத்தம் 7 பேரோட போறோம். பேசு பாப்பா, பேசு. நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம்யா. நாங்க மொத்தம் 7 தக்கன் விஷயம் பிறகு மரியாதை பிளஸ் ஆங்கிலஸ் ராத்திரி 10 பேர் போறதா காரணம் இருக்குல்ல, அது சொல்லணும்ல. நீ விட்டுட்டல 7 பேர் போறதா காரணம். என்ன காரணம் இருக்கு? 7க்கு மேல செயல்பாடு இல்ல கப்பலுக்கு, அதனால தான் விட்டுட்டாரு. மொத்தம் 10 பேர். தக்கன் விஷயம் பிறகு மரியாதை பிளஸ் ஆங்கிலஸ் ராத்திரி புலவர் நாங்க மொத்தம் 10 பேர். நீங்க 7 பேர். யாரா வந்தீங்க? முருகன், வீரப்பன், ஐயப்பன், அர்ஜுனன், நகுலன், சத்ருவன். இது மாதிரி கேள்வி கேட்டா நான் செத்துருவேன். சாமி என்ன பேசுன நீ? பெரிய மாதிரி பேசுற. களி வாங்கி குடிக்க நீ என்னடா மம்மா கொடுக்கு. சாமி மம்மா கொடுக்க புடுக்க எது வேணாலும் பேசி பாருங்க, நான் தயாரா தான் இருக்கேன். இந்தாரே அடிச்சு ஒரே காத கலக்கிறேன். பேசுனா பேச்சு பேசுற. நான் அவன் என்ன வேற பெரிய சண்டியர் மாதிரி பேசிட்டு பாலந்தேலியே பாவம் பொறுப்பு வினாக்கள் நான் தெரியும் கோலம் செய்ய தும்ப கரிமுகத்து தூமணி எனக்கு சங்க தமிழ் 3 தான் சொன்னேன். அவ்வை புராட்டி இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கு அசர மாட்டேன். ஏண்டா திடீர்னு கவி பேச ஆரம்பிச்சிட்ட? தேங்க் யூ. அப்படியா? உனக்கு எத்தனை கவி தெரியும்? உங்களுக்கு? நான் ஒரு 100 கவி பேசுவேன். 101. 200 கவி பேசுவேன்டா. 201. ஒரு 300 கவி பேசுவேன். என்னைய பத்தி டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவர் தான். 10 நிமிஷத்துல சொன்னாரு டக்குன்னு காலி ஆயிருவேன். ஆனா இன்னமும் புரிஞ்சுக்காம என்கிட்ட போட்டி வரவர். 300 கவி பேசுவேன்டா. 301. 500 கவி பேசுவேன். 501. சரி 1000 கவி பேசுவேன். 501. 1500 501. 2000 கவி பேசுவேன்டா. 501. என்ன அதுக்கு மேல எவ்வளவு மொய்யல் இல்லையா பேசாம இப்ப எனக்கு 501 மொய்யல் இருக்காரு. பாவி 10,001 எழுதிட்டு வரேன் 501 ஏன்டா போய் சொல்ற டேய். உன் பிள்ளைகளுக்கு காது ஊத்தி ஏன்டா வச்ச? அப்புறம் எவ்வளோடா போய் மொய் நோட்டு எடுத்து வரா கொண்டு விடுவேன். ஏன்டா இப்படி சொல்லி வச்சுட்டு 80 என் கல்யாணத்தன்னைக்கு உன் நாடகத்துக்கு கூப்பிட்டேன். நான் முதராத்திரியை விட்டு வந்தேன். நீ 10,000 ரூபா பெருசா முதராத்திரி பெருசா? நீ அவன்டா கேட்டு பாரு 10,000 ரூபா காசு முதராத்திரியை விட்டு வாடான்னு வருவானா? ஐயா நான் வந்தையா கல்யாணத்து அன்னைக்கு புருஷன் முன்னாடி 2 பேருமே அங்க வேதனை நடிச்சிருப்பாங்க தெரியும். கல்யாணத்து அன்றைக்கு நாடகம் வாங்கினியா? அதுக்கு முதல்ல நாடகம் வாங்கி வச்சாடா? இருவாரு யாரை கேட்டு நீ நாடகம் கொடுத்த? நீ யாரை கேட்டா? தாலியை கட்டின அந்த பிள்ளை காலத்துல நான் தான் முதல்ல போட்டு வச்சிருக்கேங்க. யாரையா? ஐயோ மொட்டையா போட்டு வச்சேன். போட்டு வச்சேன் மொட்டாட்டியா போட்ட மாட்டேன் சொல்லிக்கிட்டு நான் தானே அட்வான்ஸ் போட்டுருக்கேன். நீ எதுக்காக கட்டின? நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன். நீ ஏன்டா போய் கல்யாணம் பண்ண? அந்த ஆயாவே டென்ஷன் ஆகி போகுது. இவங்க புராணம் பேசுவாங்க, போட்ட கதையை பேசுறாங்க. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமர்த்து விட்டிருப்பார். வெள்ளி அரியாசன அரசுரனை சரியாசன வைத்த பேசி வர்ற கேட்க கிணறு கேட்க நோக்க நோக்க நொடி நோக்க பார்க்க பார்க்க பாம்படவு தாக 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 நடவடிக்கை இருக்காங்க. என்னடா ஒரு நகைச்சுவை பேசினா கூட எல்லாம் தெரியுமே. நகைச்சுவை பேசினா கூட உடனே கவி பேசுற நீ. அம்புட்டு கவி தான் பேசாம படுத்துங்க மண்டே புலக்க போறேன். கவையாகி கொம்பாகி கட்டகத்தில் நிற்குமாம் அவ எல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீட்ட குறிப்பறிய மாட்டாத நன்மரம்னா குண்டு உள்ளே வேறே வெள்ளி முக்கனை விநாயகனை சரணம் பண்றேன். என்னடா திடீர்னு இவ்வளவு பேசுற? அவையார் ஆரம்ப பாடசாலை மருங்காபுரி படிச்சது. டீச்சர் யாரு? ராசம்மா டீச்சர். முடியாம கிடக்கு. எப்படி உனக்கு சொல்லி கொடுத்தா எப்படி முடியாம? நல்லா மகனுக்கு சொல்லி கொடுத்து போக முடியாம கிடக்கு. வானரும் மல்லிதனில் நனைய தூக்கணும் தானொரு நெறி சொல்ல தாண்டி பித்திரம் ஞானமும் கல்வியும் நவீன நூல்கும் இன்னொரு கொத்தி இடறதாமே பேசியா விநாயகர் திருப்பண வேலை முகத்துல ஞான முதல்வன விநாயகர் திருப்பண சொல்லியிருக்காங்களா? பேசி பாரியா?
குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய ஆடி பாடி கொண்டாவு கரங்க நெட்டி பசங்க வைக்கின்றார் சிலங்களாட்டி வச்ச அறிவுளாட்சியை பேசுறார். போற்றினும் போற்றுவர் பருகுடாவடி துட்டினும் துட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் கூட்டினும் பாவல கொடியர் அவரை பேசுறார். புத்திமான் பலவானாவான் பலமுலான் புத்தியிட்டால் எத்தனை விதத்திலும் இடறது வந்ததிலும் மற்ற சிகனை குருமியில் கொண்டு சென்றே உற்றதொரு நன்றி சாயக்கிட்ட ஓமை மூலம் பேசிய சசிரோக சலமோட சுத்திரம் செங்கேவிடா கட 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 கடவேல கடுக்க சாமியார் என்ன பெரிய புடுக்கான்னு பேசுறாரு. அருமணி எதோடு கொண்டுமோ கருமுகன் எட்டியுமாகுமாம் இரும்பு கோணீரி யானை பண்ணலாம் நரமுகனி நாமதர் கெஞ்சியம் பேசியா. செல்வத்தில் எல்லாம் தலையில போட்ட விதிட்டு இருக்காங்க. காணாமல் வேறுதலா கட்டலாம் ஆனால் கட்டாமல் கோடம் வாய்ந்திருக்க கூடாது. நான் அவர் பேச்சு பேச்சின் பெருமை இருந்தக்கார் கீச்சு கீச்சின் கிளியில் எப்படி அப்படின்னு சொல்லியா. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினை முடிச்சுட்டு ஓம்பா படம் இருக்காங்க. காணக்கண் கூசுகின்றது கையெடுக்க நான்கின்றது மானொக்க வாய்திறக்க வரைக்கின்றது வீணுக்கு நென்பெல்லாம் பட்டியறுகின்றது. ஐயோ அன்பு நான் தமுதை பொழுது பண்ணானே துப்பார் துப்பாய் துப்பார் துப்பாய் துப்பார் துப்பாய் துப்பார் துப்பாய் துப்பார் துப்பாய் துப்பார் தூமலை சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டால் சொரணிகிற சுருக்கு என்று சொல்லி படுவாத பேசி அறுது மானியர் சாப்பிடுவது அந்த சிறுக்கு கிடைக்கப்பட்டால் எம்ஜி வாங்கி சாப்பிடுவது அதை விட இருக்காங்க. சொல்லி சிவார் சிறியா சொல்லாமலை செய்வார் பெரியா அந்த சொல்லியும் செய்ய கேவல நல்ல குளமாலை வெற்கிற பலாமவை பாதிரிப்பார் பேசுறா. காண மயிலாட கடன் வந்து மேலாட வாங்கிய கொண்டாட இவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சே எங்க அண்ணன் எந்திரிச்சு போறாரு என்பதை ஆழ்ந்த வருத்தத்திலிருந்து போயிட்டான மெத்தனவை வெல்லலாம் வேலத்தில் பட்டரும் கோல் பந்தில் பெய்யாது நெற்றி பனை கூட வரை பசுமரத்தின் ஆணி வரைக்கு நிற்கணும். ஐயோ ஐயோ ஆனந்தமே ஐயோ ஐயோ உன்னை சந்திக்க போய் பெரும் துன்பமே இருக்காங்க. எத்தனை நம்ம எட்டு தொடு படிக்க வட்டி சுமந்து வரங்கசி கொட்டிகளை ஒரு நாவில் வழங்கோசி வையம்பரம்னு சொன்னானே. கார 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 காபலோலி காபலன் போற 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 போறோடி புண்ணியன் மர 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 மாமியார ஏறவே அமர் 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 ராமன் இருக்காங்க. பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீரியன் அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ என்ன பையூர் மெய்யும் பால முடியாத பேசி வர்ற அட விக்க கணக்கா மக்களக்கல போடுது கல 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 கலைத்தனத்தை சேவித்தேன்னாங்க. நெத்தமா எந்த ஒரு என்று இருந்தோ நீங்களி யாரோ ஒரு அம்மா பிள்ளைய தூக்கிட்டு போகுது முடியல யாருக்கு தெரியல பிள்ளைய பாபு சரி அந்த அம்மா பிள்ளை தான் போல சரி 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 நீ போயிட்டு வாங்க. அப்பா நான் பாலியர் அறியன்னு சொன்னானே. ஐயோ ஐயோ ஆனந்தமே ஐயோ ஐயோ உன்னை சந்திக்க போய் எனக்கு பெரும் துன்பம். இருவர் மண் சேற்று ஒருவர் மண்ணே இந்த மாதமா வைத்த சொல்லி அருமையா இருப்பணும் சொல்லி அரை காசு கொடுத்தா கொடுத்தா நீ யாருக்கா கொடுத்தா உனக்கு மட்டுமா கொடுத்தா அந்த ஊருக்கெல்லாம் கொடுத்தா ஊத்தைக்குள்ளையிலே மண்ணை எடுத்து வாய்த்த உயவனாவன் வரையோட்டுக்காத ஆடாமா வந்து சொன்னானே. அது வந்து அரை கிலோ 10 வெங்காயம் இருக்கு வெள்ளை பூண்டு இருக்கு நான் வியாபாரத்துக்கு போறேன் ஆள விடுக்கடா சாமி இதுக்கு மேல வரலன்னு இருக்காங்க. குருதமிட்ட குளவரை குத்துரு திமுதமிட்ட திரியும் திரைகள் திமுத ஊர் வாங்குது அமுதம் என்ன மெழுகுள் வாசியல் பண்ணனே. அது வந்து எப்படின்னா ஓட சைக்கிளும் உட்கார முடியாது சரி பழைய மிக்சி வாங்கிக்கிறேன் பழைய கிரைண்டர் வாங்கிக்கிறேன் பழைய பட்டிச்சேலை வாங்கிக்கிறேன் நான் வியாபாரத்துக்கு போறேன் எனக்கு வல்லே தொலை விட்டுருங்க இருக்காங்க. அலியான் மடியனே அவன் அறிவுரை மணித்தாமே பூடியான் பூடி புறமரித்த பொற்சலை புண்டுனா அகல நடவன் வாண்ணா புண்டு 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 வெள்ள புண்டு மலை புண்டு தர புண்டு 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 உங்கர் மார்பல்ல நீ யாருமே பொண்டு கடந்த பொற்கை திங்கள் செய்யத்திற்கோனே ஏரிய மாமா இறங்கறமானானே. தரப்புஜனே 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 கரப்புஜனே கரப்புஜனே பாறை சுமந்து வடவரவே பங்கைக்கு வேணுமே ஈரமதி செஞ்சரியா பூந்தா நஞ்சுடையா என்ன பேசிக்கிட்டே பெத்திருப்பாய் இவளை வாயை திறந்தா மூடுறது இல்லை. சும்மா இருந்தே நீ இப்படி தானே சொல்லி ஒரு ஊரில் போய் ஒரு அம்மா மேலே தண்ணியை ஊற்றுனேன் எந்திரி சொன்னேன் ரொம்ப நல்லா சாண்டா குடிக்கி எதுக்குடா தண்ணி ஊற்றுறோம் வீட்டில் எல்லாம் விழுகா போயிடுச்சு அன்னைக்கு சொல்லிச்சு எங்கள் சித்தப்பா செத்து போயிட்டாருன்னு அதனால நான் தண்ணி யாரையும் ஊற்றி எழுப்புறது இல்லை. சரி தண்ணி ஊற்றுறது அருணகிரிநாதன் பண்ண திருப்புகள் ஒன்று சொல்கிறேன். ஆமாம் அந்த திருப்புகளை நான் சொல்கிற மாதிரியே நீ சொல்லி பார்க்கலாம். இப்போ தான் சொன்ன நீ இந்த வாரு பல சில விஷயங்களை நீ கொலை கேஸில் உள்ளே போகிற. சரி அது கூட போயிட்டு போதியா இந்த திருப்புகளை அவங்களால பாட முடியாது. சரி ஒரு மனிதன் எப்படி பிறக்கிறான் எப்படி வாழ்கிறான் எப்படி இறக்கிறான் ஒரு மனுஷன் எப்படி வயிற்றுக்குள்ள உள்ள போன எப்படி வெளியில வந்தேன் எப்படி வாழ்ந்தான் என்னென்ன சாதனைகள் புரிந்தான் நல்லா கவனிக்கணும்பா. இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு உடற்கூற்று வண்ணம் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை கவனிக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள்ளே எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சைடில் ஒருத்தன் உனக்கு தெரியாது 10 மணிலேருந்து அடி நொறுக்கி எழுதிட்டு வயிற்றுக்குள்ள உள்ள எப்படி போனார் அவன் வயிற்றுக்குள்ள உள்ள தள்ளி எப்படி வெளியில வந்தேன் எப்படி வாழ்ந்தான் எப்படி வெற்றி பெற்றான் எப்படி கடைசியில் சாகுறேன். இப்போ நான் சொல்றேன் பாரு அதை சொல்லு. கடவுளே ஒரு மனிதனுடைய தோற்றம் என்னவோ அதை கண்டிப்பாக
ஐயனாரே யார் யாரெல்லாம் தூங்குறாங்க? அவ்வளோ நல்லா இருக்கு ஐயா. சந்தோஷமா இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை கூறுகிறேன். அந்த தத்துவத்தை கூறும். ஒருவர் கூறுவதை கேளும். இதை கேட்கும் மனிதர்களுக்கு அர்ச்சனை நாடகம் வள்ளிதரன் நாடகம் அப்படின்னு சொல்லி இந்த இதை நல்லா கவனிங்க. காதல் வாங்கிக்கப்பா. நீ ஒரு சில நேரம் பேசியா நீ வேற. ஒரு மடமாது ஒரு வண்ணமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய உந்து பூர்வ சுரோனின் மீது கலந்து பணியில் ஓர் பாதி சிறுதுளி மாது பண்டில் வந்து புகுந்து திறம்பு கபதம் என்ற பவர் பார்வையினது. என்னையா சொல்ற நீ? நான் சொல்ல வேணான்னு சொல்லி நீ என்ன சொல்லியா? நீ சொல்லியா? நீ பேசியா? நீ பேசும்போது கவனமா வரியா? கவனமா என்ன கவனத்துல இருக்க? வேலையை பாருயா. வேலை வாக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா, வர மாட்டேங்குது. அது ஒரு மடமாது ஒரு மடமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகி வந்து ஒரு சொன்ன மீது கலந்து பணியில் ஒருவாதி சிறுதுமாது பண்டியில் வந்து புகுந்து பதம் கப்படம் என்று பார்வை மெய் வாய் செவி கால் என்று உருமாகி உயிர் வளமாது 9 ஒன்றை நிறைந்து மட யுத்தரம் என்று புவியில் விழுந்து யோகமாறு நாள் மறைந்து பகலி சேனை திறமனையாடு மண்பட உந்தி உதர்ந்து கமந்து மடமேல் கொங்கு எம்மந்து மறைந்து ஓரறிவு ஈரறிவாகி வளர்ந்து ஒளி நிகழ் தெல்பரவாறு வந்து மோந்திர வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மலையில் மொழிந்து பாபர் பொம்மனை நாம விளம்பே உடைமணியாடு எரோனவாட உண்போர் தின்னோ தங்களூர் உண்டு தெருவில் இருந்து பொழுதி அலைந்து தேடிய பால் ஓடி நடந்து 5 வயதாய் விளையாடிய உயர் தரஞான குருபதேச முத்தமிழின் கலை இறையும் கொண்டு வளர வென்ற பலர் விளம்பு வாழ்பதனால் பிராமம் வந்து மயிர் மொழி 60 வண்டமிழ் தண்டனை கொண்டு முனைந்து மணிமொழிக்கு பணிகடந்து மாகத்தர் போவத்தை கூடி வணங்க முதல சொருவ பணிவுணவோக மங்கியர் கண்டு மறந்து திரண்டு வலிய வரைந்து சொல்லிய வரைந்து மாமையில் போல ஒரு போபது கண்டு ஓர்பிடி நீர் உலாத உடம்பை நம்ப மணியனினே என்று ஒரு மனிதன் இப்பத்தான் பிறந்தான், இப்படித்தான் வாழ்ந்தான், இப்படிதான் செட்டான் என்பதற்கு அருமையாக எடுத்துக்காட்டிலே இருக்கக்கூடியவன் யார் என்றால் தந்தை பிரம்மா. பிரம்மா அனைத்து ஜீவாசயம் படைக்கிறார். உலகத்தில் 84 ஜீவாசயம் படைத்து இந்த படைத்து காக்கக்கூடியவன் யாருன்னா அதான் மகாவிஷ்ணு. காத்து ரசிக்கக்கூடியவன் யாருன்னா அவன் தான் மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு படைக்கும் பொழுது பிரம்மன், காக்கும் பொழுது மகாவிஷ்ணு, அழிக்கும் பொழுது சிவபெருமான். இவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இட்டமுடன் எந்தொலையில் இன்னபடி எழுதிவிட்ட சிவன் செத்து விட்டானோ முட்ட முட்ட பஞ்சமையானாலும் பாரு மோய்க்கே நெஞ்சமே அஞ்சாதே நீ என்று சொல்லக்கூடிய அவை பிறக்கும் பொழுதே கவிவிட்டே யாருடைய செல்ல தீட்டு வரான். அது என்னடா அது? வா இல்லை நான் கேட்குறேன் இதை பூரா நிச்சயமா நீ எப்படி இருந்தாலும் மனப்பாடம் பண்ணி எனக்கு தெரியும். நீ சாதாரணப்பட்டவன் கிடையாது. ராஜான்னா சாதாரணப்பட்ட மிக சிறப்பானவர். நம்மளை பத்தி தெரியாது உங்களுக்கு, புரியுதா? எவ்வளவு பெரிய கவியா இருந்தாலும் சரி, உடற்குற்றமா சரி, பேசக்கூடிய திறமை சக்தி உன்ட்ட மட்டும் தான் இருக்கு. எனக்கு தெரியும். நான் சொன்னதை சொல்லணும், அது அப்படியே சொல்லணும் திருப்பி. ஒரு மனம் அந்த தானே, அது ஒரு மனமாவது ஒரு மனமாகி நான் சொல்றேன், நீ சொல்றியா? இல்லை நீ தான் சொல்ற. எதுக்கு இடையில பேசுறேன்? அந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது மக்களுக்கு தெளிவா போய் புரியுற மாதிரி சொல்லு. நம்ம சொல்ற பெருசு இல்லை, சொல்ற விதத்தை அவர்கள் கவனிக்கும் விதம் தான் பெரியது. சொல்லுங்க. நம்ம எதுக்கு சொல்றோம்ங்கிறது முக்கியம் இல்லை, மற்றவர்களுக்காக சொல்றோம். இதை உணர்ந்து சொல்லணும் தெரியுமா? ஏன் வந்தவனோட இருக்க கூடாது, ஆனா மற்றவர்களுக்கு பிரயாசப்படணும். பெட்ரோல் கூட விலை இருந்தாலும் கொளுத்திக்கிட்டு தான் சாகுறேன். சொல்லு 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 சொல்லு. என்ன சொல்லணும்? மயிரை புடுங்க சொல்லுவா. மயிரை புடுங்க. ஒரு மனமாவது ஒரு மனமாகி இன்பம் வந்து அன்பை பொழுது ஒளியை வந்து ஊரில் சேர்ந்து செந்தில் வந்து விந்தில் வந்து பிள்ளை பிறந்ததில் பிரச்சனை ஆகி அந்த பிள்ளை யாருக்கு பிறந்ததுன்னு தெரியாமல் ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்தவொடனே அந்த யார் என்ன அவர் கட்டம் போட்ட துண்டு போட்டவருக்கு தான் அந்த பிள்ளை பிறந்ததுனால அவர் வேட்டியை சுற்றி மடி கட்டிக்கிட்டு எனக்கா பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாரு. அங்கே ஃபோனில் பேசினது யாருன்னா பெருமாள் ராஜோட பெரியப்பா மேலோட அவங்க சின்னம்மாவோட அவங்க அண்ணன் மச்சினே இருந்தார்ல, அவங்க மாமியாவோட சின்ன மருமகளோட அந்த பெரிய மகனுக்கு அந்த பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையை கொண்டு வந்து பெருமாள் ராஜிட்ட விட்டதுக்கு பெருமாள் ராஜுக்கு அந்த பிள்ளைக்கு கனெக்ஷன் ஆகி அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை ஊட்டி கால்நடையில் படிச்சுக்கிட்ட பிள்ளையை கொண்டு வந்து செங்குட்டிய மகனுக்கு பேசி முடிக்கலான்னு முடிவு பண்ணப்ப அந்த பையன் சொல்லிட்டாப்புல இந்த பிள்ளைக்கு எனக்கு செட் ஆகி வராது, நான் வந்து வேற ஊரில் பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொல்ல. எந்த ஊர்னு கேட்டப்ப அது வந்து புளிச்சடிச்சாம்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் பட்டியில் இருக்க பொண்ணுக்கு செட் ஆகின்ற காரணத்தினாலே நான் இன்னைக்கு லீவு நான் வர்றேன். ஏண்டா ஒரு மனுஷன் இப்படித்தான் பிறந்தேன், இப்படித்தான் வாழ்ந்தேன்,
இப்படிதான் செட்டாங்க இருக்கு ஒரு எடுத்துக்காட்டான சொன்னா எடா வச்சுரு. யாருக்கு தெரியும்? நீ பாடுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் பாடுக்கு வீட்டுக்கு கிளம்புனேன். போனவனையும் பிடிச்சி அவரையும் எழுப்பி விடுன்னு சொல்லி எல்லாரையும் எழுப்பி விட்டு நான் திருப்பி வந்துட்டேன் இங்கே. ஏயா என்னைய 10 நிமிஷத்தில் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இவன் டம்மி பேசி இவன் ஜெயிக்க மாட்டான்னு. நீ அரை மணி நேரமாக என்னை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி என்மே நாரதர் கதை ஆரம்பிப்போமா? எங்கடா இருக்குது? இப்பதான் கதையை ஆரம்பிக்க போறாரா? ஊர்ல காசு கொடுக்காதீங்க. எங்கடா வைக்கிற? டவரு கடத்துல வாங்கி டவரு டவரு நீ எதை என்ன பிடிச்சி எழுதுக்கிட்டு இருக்க? பிடியா நீ செல்ல பிடிக்கல, என்னோட சுல்ல பிடிக்கல. என்மே நாரதர் தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டு எந்த செல்லியா நொல நொலன்னு இருந்திருக்கு. என்மே நாரதர் தந்தை பிரம்மா காய் கலைவாணி சொல்றா. கலைவாணி நீ யாரா? என் அப்பா பேரு. நீ யாரு? நீ யாரா? உங்க அப்பா யாரா? தந்தையின் பேர் நம்பிராஜன். உங்க அப்பா யாரா? தாயின் பேர் ரங்கமோகனி. இருவருக்கும் திருமணம் நடந்தது சாமி. முதல் 2 ஓட்டியிருப்பாங்க போல இருக்கு ஆம்பளை பிள்ளை. தொடர்ந்து 7 பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறகு சாமி. பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ஒரு நோக்கத்தில் எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருந்தார். சரி 7க்கு மேலே எங்கள் அப்பாவுக்கு செயல்பாடு வரல. மூடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியான்னு தேவையில்லாமல் ஒரு சின்ன வீடு வேற வச்சு எங்கள் சின்னாய்க்கு சுத்தமாக பிள்ளையே இல்லை சாமி. ஆமாம் எங்கள் சின்னாயி பாச்சு அவனுக்கு மட்டும் 7 பிள்ளை, நம்மளுக்கு சுத்தமாக பிள்ளையே இல்லை சொல்றா. ஆமாம் வருத்தப்பட்ட அவங்க எவனா ஒருத்தனை கொல்லணும்னே முடிவு பண்ணி எங்கள் சின்னாயி என்னையை கொல்லணும்னே முடிவு பண்ணி அந்த பொம்பளை தலைவலி வந்த மாதிரி நடித்து புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் தலைவலி தீரினோன்னு என்னைய புளி வேட்டைக்கு அனுப்பிட்டாங்க. இது என்ன கதைடா? ஐயப்பன் கதை மாதிரி இருக்கு. ஏன் கதை மாதிரி தான் ஐயப்பன் கதை இருக்குமா?